இன்றைய வசனம் சங்கீதம் 23 1 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். 2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னைக் கொண்டு போய் விடுகிறார். 3 அவர் என் ஆத்துமாவைத் தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்குப் பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னைத் தேற்றும். 5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே தாவீது தேவனை தன் மேய்ப்பராக அறிவிக்கிறார். ஒரு மேய்ப்பர் தனது ஆடுகளுக்கு வழிகாட்டி பாதுகாப்பு மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வது போல கர்த்தரும் நம் வாழ்வின் அனைத்து தேவைகளையும் கவனிக்கிறார். தேவனில் நமக்குக் கிடைக்கும் சமாதானம். எந்த சூழ்நிலைகளிலும் நாம் தேவனில் நம்பிக்கையுடன் இருக்க முடியும். கர்த்தர் நம்மை தவறான வழிகளிலிருந்து விலக்கி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம் ஜீவனின் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது. அவர் நம் வாழ்க்கையை நேர்மையாக வாழ உதவுகிறார். சோதனைகள் இருந்தாலும் தேவனின் பிரசன்னம் நம்மை நிம்மதியிலும் நம்பிக்கையிலும் உறுதியாக வைத்துக் கொள்கிறது. தேவன் நம்மை எதிர்ப்பவர்களின் முன்னிலையில் உயர்த்துவார். தேவனின் கிருபையும் பரிசுத்தமும் நம்மை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தும். தேவனின் அருகாமையில் வாழ வேண்டும் என்பதே உண்மையான ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்தை தினமும் தியானிக்கவும், தேவனின் மேய்ப்பர் தன்மையின் ஆழத்தை அனுபவிக்கவும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.